இந்த கருத்து கணிப்பின்படி 243 இடங்களை கொண்ட பீகார் சட்டசபையில என்டிஏ கூட்டணி 120 முதல் 140 இடங்கள் வரை வெல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது. எதிரணியான மகா கட்பந்தன் 93 முதல் 112 இடங்கள் வரை பெறும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் தனித்தனி கட்சிகளுக்கும் கணிப்புகளும் வெளியிடப்பட்டுள்ளது. பாஜக 70 முதல் 81 இடங்களை வரை வெல்லும் அப்படின்னு ஆளும் கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் 42 முதல் 48 இடங்கள் வரை வெல்லும் என்றும் கணிப்புல தெரிய வந்துள்ளது. லோக் ஜனசக்தி கட்சி 5 முதல் 7 இடங்கள், இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா 2 இடங்கள், ராஷ்டிரிய லோக் தந்திரி மன்றம் 1 முதல் 2 இடங்களில் வெற்றி பெறும் என்றும் கருத்து கணிப்புல தெரிய வந்துள்ளது. மகா கட்பந்தன் கூட்டணியில் உள்ள கட்சிகளான ஆர்ஜேடி 69 முதல் 78 இடங்கள் வரை வெல்லும் என்றும், காங்கிரஸ் கட்சி 9 முதல் 17 இடங்கள்ல மட்டுமே வெற்றி பெற முடியும் எனவும், சிபிஐ எம்எல் 12 முதல் 14 இடங்களிலும், சிபிஐ ஒரு இடத்திலும், சிபிஎம் 1 முதல் 2 இடங்களிலும் வெற்றி பெற்று கடந்த முறை போலவே எதிர்க்கட்சி வரிசையில் அமரும் என்றும் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக சொல்லணும்னா, அரசியல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் தலைமையிலான ஜன்சுராஜ் கட்சி ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி பெற வாய்ப்புள்ளது என கூறப்பட்டுள்ளது. ஏஐஎம்ஐஎம், பிஎஸ்பி உள்ளிட்ட சிறிய கட்சிகள் சேர்ந்து 8 முதல் 10 இடங்கள் வரை வெற்றி பெறலாம் என கூறப்படுது. பீகார் சட்டப்பேரவை தேர்தல் முதல்வர் வேட்பாளருக்கு யாருக்கு மக்கள் இடத்துல அதிக ஆதரவு இருக்கு அப்படின்னு கேட்டபோது, ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவுக்கு 33% ஆதரவு பெற்று முதலிடத்தில் உள்ளதாகவும், நிதிஷ்குமார் 29% ஆதரவுடன் 2ஆம் இடத்தில் உள்ளதாகவும், சிராக் பாஸ்வான் மற்றும் பிரசாந்த் கிஷோர் இருவருக்கும் தலா 10% ஆதரவு பெற்று 3வது இடத்தில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். பாஜக சார்பாக துணை முதல்வர் சம்ராட் சௌத்ரி 9% ஆதரவு பெற்றுள்ளார். மற்ற பாஜக தலைவர்களுக்கு 4% மற்றும் மகா கட்பந்தன் சார்பில் வேறு ஒருவருக்கு 5% ஆதரவு இருப்பதாக கருத்து கணிப்பு கருதப்படுது. இதே போல பாத்தீங்கன்னா, என்டிஏ கூட்டணி 41% முதல் 43% வரை வாக்குகள் பெறும் என்றும், எம்ஜிபி கூட்டணி 39% முதல் 41% வரை வாக்குகள் பெறும் எனவும், ஜன்சுராஜ் கட்சி 6% முதல் 7% வரை வாக்குகளை பெற முடியும். மற்ற கட்சிகள் 10 முதல் 11% ஓட்டுகளை பெறும் என்றும் இந்த கருத்து கணிப்பு மூலம் தெரிய வந்துள்ளது.